ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EC3351 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம்ஸ் இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது போக வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பாத்தீங்க அப்படின்னா EC3551 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நீட்டைஸா பார்ட் பி பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனரல் தியரி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டட் இம்பிடன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது மாதிரி வேவ் ஃபார்ம் டைசர்ஷன் அண்ட் கண்டிஷன் ஃபார் டைசர்ஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிஷன் ஆஃப் டைசர்ஷன் லெஸ் லைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஃப்ளெக்ஷன் லாஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் லைன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்லெஸ் அண்ட் டைசர்ஷன் லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. VSUR and wavelength of the line இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் லைன் ஈக்குவேஷன் அட்டிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒன்று. லைன் ஆஃப் ஜீரோ டிசிப்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் லாஸ் என்னன்னு கேட்கலாம், டைசர்ஷன் லாஸ் என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெஃப்ளெக்ஷன் லாசஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல இருந்து பார்ட் சி வந்து கேட்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் மேட்சிங் ஆஃப் ஏ டிரான்ஸ்மிஷன் லைன் வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் 3 ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்மித் சாட்ல இருந்து பார்த்து வச்சுக்கோங்க, அதுல இருந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்மித் சாட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அட்வான்டேஜஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இம்பிடன்ஸ் மேட்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹாஃப் வேவ் லைன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் குவார்டர் வேவ் லைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஸ்டப் யூஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நோட் அண்ட் ஆன்டி நோட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TE waves in rectangular waveguides இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் TE அண்ட் TM waves in circular waveguides இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் கட் ஆஃப் வேவ்லென்த் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் TE அண்ட் TM மோட் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் TE அண்ட் TM waves இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. RF ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் மேட்சிங் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மிக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்யூசர் பவர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பவர் டிவைசர்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. கப்ளர்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.